ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, ஜாங்கோ டுட்டோரியலில் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் அந்த ஃபார்ம் டேட்டாவை எப்படி வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் நான் இப்போ வந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்ம் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்ட ஜாங்கோ டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து டுட்டோரியல் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக அந்த ஃபார்ம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அண்ட் எப்படி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ஃபார்ம் இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்ம் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் வந்து இந்த ஆப்பில் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இந்த ஃபார்ம் பிஒய் ஃபைலில் தான் வந்துட்டு நம்ம அந்த யூஸரோட டேட்டாவுக்கான ஒரு ஃபார்ம் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மாடல்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா அந்த மாடல்ஸ் மூலியமாக நம்ம வந்து மாடல்ஸில் இருக்க டேட்டா வச்சு ஃபார்மை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாடல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாடல் க்ரியேட் பண்ணோம் யூஸருக்கான இதுக்காக. ஸோ கிளாஸ் எழுதி அண்ட் அந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு நேம் வச்சிடறேன், யூஸர் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சிடறேன் அந்த கிளாஸ்க்கு. அண்ட் இதில் வந்து மாடல்ஸ் டாட் மாடல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம வந்து அந்த டேட்டா என்னென்ன டேட்டா அப்படின்றத எழுதணும். ஸோ நேமில் மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்டு அண்ட் மேக்ஸ் லென்த் கொடுத்துட்றேன். மேக்ஸ் லென்த் வந்து 120 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் டெக்ஸ்ட்டு, இது வந்து என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இது சும்மா லேபிள் மாதிரி இருக்கும், யுவர் நேம், ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜு, ஸோ ஏஜ்ன்னு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் டாட் இன்டீஜர் ஃபீல்டு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி கொடுத்துருவோம். ஸோ சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்டு தான். ஸோ கேரக்டர் ஃபீல்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மேக்ஸ் லென்த் வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ எத்தனைன்றது இன்கேஸ் சம்டைம்ஸ் வந்து அது ஒரு எரர் மாதிரி த்ரோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் கொடுத்துருவோம். ஸோ இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் டாட் இமெயில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா வந்து க்ரியேட் பண்ணியாச்சு, டேட்டாவோட ஸ்ட்ரக்சர் என்னென்ன அதில் வாங்க போகிறோம் அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மாடல்ஸை வந்து நம்ம ஃபார்மில் யூஸ் பண்ணி அந்த ஃபார்ம் டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்முக்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அது ஜாங்கோலுக்கு ஃப்ரம் ஜாங்கோ டாட் ஃபார்ம்ஸில் இம்போர்ட் மாடல் ஃபார்ம், ஓகே. இதுதான் வந்து இது. அண்ட் நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணோம்னா ஸோ சேம் தான் இதிலே வந்து என்னென்னா ஒரு கிளாஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த கிளாஸுக்கு வந்து நான் நேம் வந்து யூசர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், ஓகேவா. ஸோ இந்த யூசர் ஃபார்மில் இந்த மாடல் ஃபார்ம் அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்னென்னா கிளாஸ் மெட்டா அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ணோம். ஸோ கிளாஸ் மெட்டா அப்படின்றத யூஸ் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மெட்டா அப்படின்றதுக்குள்ள மாடல் ஃபார்ம், அதை வந்து மாடல் ஃபார்ம் பண்ணுற பாருங்கள். அதாவது இதுக்கு மாடல் அப்படின்ற ஒரு இதில் வேரியபிளில் வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் க்ரியேட் பண்ண மாடலை கொடுக்கணும். ஸோ அந்த மாடலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது என்னென்னா இங்கே வந்து நம்ம க்ரியேட் பண்ண மாடலை இந்த மாடல் அப்படின்ற வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணோம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ ஃப்ரம் டாட் மாடல்ஸில்
இம்போர்ட். ஸோ அது பேர் என்னென்னா யூசர் டீட்டெயிலா, ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார்ம் ஃபைலும் மாடல் ஃபைலும் வந்து ஒரே டைரக்டரியில் தான் இருக்குது. ஸோ அதனால வந்து நான் ஃப்ரம் டாட் மாடல் அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணிட்டேன். இன்கேஸ் அது ஜாங்கோ டுட்டோரியல்குள்ளே இருந்துச்சுன்னா ஃப்ரம் ஜாங்கோ டுட்டோரியல் இம்போர்ட் மாடல் அப்படின்னு சொல்லி தான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் டாட் மாடல் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மாடலில் வந்து நம்ம அதை கொடுத்துருவோம் யூசர் டீட்டெயில் அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபீல்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ சாரி, ஃபீல்ட்ஸில் வந்து ஹைஃபன் அண்டர்ஸ்கோர் ஆல் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த யூசர் டீட்டெயில் இருக்க எல்லா ஃபீல்டுமே வரணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஃபார்ம் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து வியூஸ் ஃபோல்டருக்கு இப்போ மூவ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ வியூஸ் ஃபோல்டரில் நம்ம இந்த ஃபார்மை வந்து கொடுத்து இது பண்ண போகிறோம், ஓகேவா. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா மாடல்ஸை வந்து மைக்ரேஷன் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பைத்தான் manage.py make migration, ஓகேவா. ஸோ இந்த கமாண்ட் கொடுத்தோன்னா நம்ம இங்கே க்ரியேட் பண்ண மாடலுக்கு வந்து ஒரு மைக்ரேஷன் ஃபைல் க்ரியேட் ஆயிரும். சாரி, ஃபெல்லிங் தப்பாக எழுதிருக்க போல. ஓகே, மைக்ரேஷன்ஸ் எஸ். ஓகே, எஸ் வந்து கொடுக்கல, அதான் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் மாடல் யூசர் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. இது எங்கே இருக்குன்னா அந்த மைக்ரேஷன்ஸ் ஃபோல்டரில் இருக்கும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா டேட்டாவுக்கான ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இந்த இடத்துல இதாக இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா டேட்டா பேஸோட இது பண்ணுற மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருக்க, அதாவது மாடல் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கத டேட்டா பேஸ் குவரிக்கு ஏற்றாப்படி இது கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் மைக்ரேஷன் ஃபைலில். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த வியூஸ் ஃபோல்டரில் நம்ம அதை இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ஃப்ரம் டாட் ஃபார்ம்ஸில் இம்போர்ட் ஃபார்ம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃபார்ம் தானே. ஸோ யூசர் ஃபார்ம்னு கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் ஃபார்மை வந்து நம்ம ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளுக்கு நான் யூசர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபார்மை வந்து நம்ம இந்த ஹோம் பேஜில் வந்து கொடுத்துருவோம். ஸோ ரிட்டன் ரெண்டர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம இந்த கொடுத்துருவோம் ஜேசான் இதில். ஸோ ஃபார்மில் ஃபார்ம் அப்படி சொல்லிடுறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம சர்வரை ரன் பண்ணுவோம். பைத்தான் manage.py run server, ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வர் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்டு ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிளாக இருக்குது, ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹோம் ஃபைலில் போயிட்டு ஒரு ஃபார்ம் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு செக்ஷன் டேக் க்ரியேட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த செக்ஷன் டேக்கில் நம்ம வந்து அந்த ஃபார்மை கொடுக்க போகிறோம், ஓகேவா. ஸோ இந்த இதில் வந்து ஒரு ஃபார்ம் டேக் வந்து கொடுத்துருவோம். ஸோ ஃபார்ம் டேக்கில் அண்ட் மெத்தட் வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் இப்போதைக்கு வந்து எதுவும் வேணாம், ஸோ எம்டியாகவே விட்டுறலாம். அண்ட் ஸ்லாஷ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஃபார்ம் வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரிங்கு வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுவோமோ அது மாதிரி டிஸ்பிளே பண்ண வேண்டாம். ஸோ இந்த வியூஸில் நம்ம வந்து ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துருப்போம். ஸோ அதை அப்படியே நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரிங் மாதிரி இது பண்ண வேண்டியதான்.
இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மாடல் ஹேஸ் நோ மாடல் கிளாஸ் ஸ்பெசிஃபைடு அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வருது. ஓகே, கிளாஸ் மெட்டா. ஓகே, நினச்சேன். ஓகே கைஸ், அதான் ப்ராப்ளமு. அதாவது என்னென்னா, கிளாஸ் மெட்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதாவது எப்படின்னா, மெட்டா அப்படின்றது ஒரு நேம் நேம் இது மாதிரி. ஸோ நம்ம இந்த இடத்துலலாம் வந்துட்டு நம்ம அந்த கிளாஸ் இருக்குல்ல, ஸோ இந்த கிளாஸுக்கு வந்து நம்மளா ஒரு நேம் வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நானாக தான் ஒரு யூசர் ஃபார்ம் அப்படின்னு நேம் வச்சுருக்கேன். பட் கிளாஸ் மெட்டா அப்படின்றது இன்பில்டாக இருக்க ஒரு கிளாஸு. ஸோ மெட்டாக்கு நம்ம வந்து ஸ்மால் கேஸில் போட்டோம்னா அதுதான் வரும் எரர். இப்போ என்னன்னா நான் திருப்பி கூட இது பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து என்னென்னா இன்பில்டாக இருக்குது. அதனால வந்து நம்ம கேப்ஸில் தான் மெட்டா அப்படின்றது, அதை ஃபஸ்ட்டு இதை வந்து அப்பர் கேஸில் தான் இருக்கணும், மெட்டா எம்ன்றது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் அடிக்கடி பண்ணியிருக்கேன், ஏன்னா டக்குன்னு எழுதுகிறப்ப நம்ம வந்து கரெக்டாக பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த இது ஃபார்ம் போய்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சப்மிட்டுக்கு வந்து வைக்கல. ஸோ சப்மிட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இன்புட்டில் ஒரு டைப் வந்து சப்மிட் சொல்லி ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன் மாதிரி சப்மிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வேல்யூ வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபார்ம் வந்து அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரெக்வஸ்ட் மெத்தடை செக் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு அதாவது டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து போஸ்ட் மெத்தடை செக் பண்ணணும். ஸோ ரெக்வஸ்ட்டு டைப்பை செக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ரெக்வஸ்ட் டாட் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்டர் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது என்னென்னா, நமக்கு இந்த இடத்துல ரெக்வஸ்ட் வரும். அதாவது ஹோம் பேஜ்லேருந்து நமக்கு ரெக்வஸ்ட் வரும். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டில் வந்து கெட் ரெக்வஸ்ட்டா போஸ்ட் ரெக்வஸ்ட்டான்றதை நம்ம தான் வந்து இது பண்ணணும். ஸோ ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட வந்து கெட் ரெக்வஸ்ட்டில் பண்ணுறப்ப நம்ம டேட்டாலாம் நிறையா ஷோ பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நேமு, கேட்டகரி, அப்புறம் இந்த மாதிரி பேரா, அதர். நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து அந்த லைக் கெட் ஆப்ரேஷனுக்காக இது பண்ணியிருப்பீங்க, இன்கேஸ் அந்த யூஆர்ஐ கிளிக் பண்ணுறப்ப. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் கெட்டு மெத்தட் அப்படின்னா, கெட் மெத்தட்னா நம்ம பார்க்குறது. ஓகேவா? ஸோ இந்த ஜாங்கோ வந்து இதை பொறுத்த வரைக்கும், அது ஏபிஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்ற ஐடியா இருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கெட்டுனா பார்க்குறது. ஓகேவா? போஸ்ட் மெத்தட்னா பார்க்க முடியாது அந்த இதில் இருக்கிறத, அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான் இது. சர்வரில் கூட நீங்கள் இது பண்ணியிருக்கலாம். கெட் மெத்தட்னா அந்த சர்வர் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஜேசான் ஃபார்மேட்லாம் வந்து கெட் மெத்தடை பார்க்க முடியும். போஸ்ட் மெத்தடில் இருக்க டேட்டாஸ் வந்து பார்க்க முடியாதுன்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும். அப்படின்றப்ப நம்ம வந்து இங்கே செக் பண்ணணும், கெட் மெத்தடா போஸ்ட் மெத்தடா அப்படின்றத. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம போஸ்ட் மெத்தடாக இருக்குது அப்படின்னா, போஸ்ட் மெத்தடில் இப்போ நம்ம வந்து இந்த ஹோம் ஃபைலில் அந்த ஃபார்ம் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அப்படின்றப்ப அந்த ஃபார்ம் நான் செக் பண்ணுறேன். அப்போ அந்த போஸ்ட் மெத்தடில் எனக்கு ஃபார்ம் தான் வரப்போகுதுன்னு தெரியும். ஆர்எல்ஸ் நீங்கள் இந்த ஃபார்ம் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஃபார்மு கொடுத்துருந்தீங்கன்னா, அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும்தான் அந்த ஹோம் பேஜில் இருக்குது. ஸோ நான் டைரெக்டாக அந்த ஃபார்முக்கு போய்க்கிறேன். ஓகேவா? இஃப் நம்ம ஆல்ரெடி அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த யூசர் ஃபார்ம் அப்படின்றத ஃபார்முக்கு.
ஸோ நான் ஃபார்ம்ன்றதை எடுத்துக்கிறேன். ஃபார்ம் டாட் இஸ் வேலிட். ஓகேவா, சாரி, இஸ் வேலிட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்ம் வந்து வேலிடா அப்படின்றத செக் பண்ணுறேன். ஃபார்ம் வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ம் டாட் சேவ். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ ஃபார்ம் டாட் சேவ் அப்படின்றது என்ன பண்ணோன்னா நம்மளோட டேட்டாவை டேட்டா பேஸில் சேவ் பண்ணிடுவோம். அண்ட் நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு எப்படி என்ன சொல்கிறது, ஒரு ரிட்டர்ன் ஃபங்க்ஷனில் ஒரு டேட்டா மாதிரி நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா, இல்லைன்னா நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, நம்ம நெக்ஸ்ட் பேஜ் க்ரியேட் பண்ணி மூவ் பண்ணுற ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ பிரிண்டில் டேட்டா சேவ்டு அப்படின்னு சொல்லி வச்சிடறேன். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் என்னன்னா பிரிண்டில் டேட்டா இன்வேலிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃபார்மை. ஓகே, ஓகே, நேம் வந்து கொடுப்போமா. ஸோ நேம் வந்து கொடுக்குறேன். அண்ட் ஏஜ் வந்து சும்மா ஒரு ஏஜ் கொடுப்போம். அண்ட் சிட்டி. ஓகே, 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 ஓகே. சிஎஸ்ஆர் ஆஃப் டோக்கன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஆமாம், இந்த டேக் பார்க்கும்போதே நம்ம அந்த இது பார்த்துருப்போம். ஸோ டேக்கில் வந்து ஜாங்கோ இன்பில்ட் டேக்கில் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி சிஎஸ்ஆர் ஆஃப் டோக்கன்ற ஒன்று இருக்குன்னு. ஸோ அது வந்து இங்கே தான் யூஸ் ஆகும். அதாவது என்னென்னா நீங்கள் வந்து போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் கண்டிப்பாக அதில் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் என்ன பண்ணுன்னா நம்மளோட போஸ்ட் மெத்தட் வந்து வெரிஃபை பண்ணும். அவ்வளோதான். ஓகே, இந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் வந்து எப்படி ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நான் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கிறதுனால சிஎஸ் அப்படின்னு கொடுத்தாலே ஓகே வந்துருச்சு. அவ்வளோதான். ஸோ இதான் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனு. அண்ட் இப்போ நம்ம வந்து போயிட்டு செக் பண்ணுவோம். ஸோ ஓகே, ஒரு தடவை ரீலோட் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ திருப்பியும் கொடுக்குறேன். ஏஜ் வந்து 21, சென்னை. அண்ட் ஓகே, ஓகே, பேஸ் மாடல் ஃபார்ம் டாட் சேவ் மிஸ்ஸிங் ஒன்று ஆர்குமெண்ட் அது. ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எரர் நமக்கு ஃபார்ம் டாட் சேவ். ஓகே, ஓகே, ஓகே. அண்ட் கைஸ் இந்த ப்ராக்கெட் வந்து வராது. ஓகேவா, ஸோ அதுதான் போட்டேன். ஸோ அது அவங்க போட்டே காட்டாங்க இந்த இடத்துல தான் எரர் இருக்குது அப்படின்னு. அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ரெக்வஸ்ட்டில் எல்லா டேட்டாவுமே வந்திருக்கு. பட் சேவ் ஆகலை. ஏன்னா இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணிடுவோம். அண்ட் அதை வந்து ஓகேவா. ஸோ இப்போ நம்ம திருப்பி சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, அண்டு ஏஜ் வந்து 32 அண்ட் சென்னை. இமெயில் வந்து அர்ஜுன். ஓகே, இப்போ சப்மிட் கொடுத்தோன்னே எல்லாம் இதாகிடுச்சு. அண்ட் போய் பார்க்கலாம். ஓகே, டேட்டா சேவ்டுன்னு வந்துருச்சு. அண்ட் இதில் ஒரு இது வந்து உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கீங்க. அதாவது என்னென்னா நீங்கள் இந்த ரெக்வஸ்ட் மெத்தடில் செக் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இதில் வந்து இந்த போஸ்ட் மெத்தட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேப்ஸில் தான் கொடுக்கணும் போஸ்ட் அப்படின்றத. அண்ட் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிட்டு போகிறப்ப அதை பார்க்க மாட்டோம் சம்டைம்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்மால் கேஸில் கொடுக்குறப்ப இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் போஸ்ட் அப்படின்றது எல்லாமே கேப்ஸில் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் வெரிஃபை பண்ணோம் போஸ்ட் மெத்தடாக இல்லையான்றது. ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஷனே வந்து ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படின்றப்ப இந்த கண்டிஷன் எப்படின்னா ஸ்ட்ரிங்கு, அதாவது ஸ்ட்ரிங்கை வந்து இது பண்ணும். இப்போ நேம் வந்து பாலா அப்படின்னு இருக்குன்னா அதே நேம் வந்தால் தான் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ போஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது.
அதுதான் அந்த ரெக்வெஸ்ட்டில் வரும். ஸோ இந்த ரெக்வெஸ்ட்டில் இங்கே இருக்குது. ஸோ அந்த ரெக்வெஸ்ட்டை தான் நம்ம இந்த ஸ்ட்ரிங்குன்னு போட்டு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இந்த ரெக்வெஸ்ட் மெத்தட் வந்து இதுவாக செக் பண்ணுறோம். அப்படின்றப்ப நீங்கள் ஸ்மால் கேஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து எரர் த்ரோ பண்ணும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மெத்தடில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது HTMLோட இது. பட் இங்கே வியூஸில் வந்து நீங்கள் கேப்ஸில் தான் கொடுக்கணும். அண்ட் இந்த டேட்டா பேஸ் வந்து நான் காட்டலாம். பட் ஆனால் இப்போதைக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, அட்மின் பேனல் க்ரியேட் பண்ணல. ஸோ டேட்டா பேஸ் வந்து இப்போதைக்கு நான் க்ரியேட் பண்ண அது கொஞ்சம் டைம் இருக்கும். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து லென்த்து கூடவே போயிடுச்சு. அண்ட் நீங்கள் வந்து இந்த இதை ஒர்க் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு எந்த வீடியோ வந்து நம்ம போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.